மருதாணி எப்படி அரைக்கணும், அது எப்படி அரைச்சா மருதாணி என்னென்னலாம் சேர்க்கணும், அதில் சேர்த்தா எப்படி செக்க செவேர்னு பிடிக்கும். இப்போ இந்த மருதாணியை உள்ளே போட்டுக்குருவோம். இந்த ஒரு 15 கிராம்பு போட்டுக்குவோம். முதல்ல ஒரு டீஸ்பூன் போட்டேன், இது 2வது டீஸ்பூன். 2 கொட்டைப்பாக்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கிருன்னு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இந்த புளியை இதில் போட்டுக்குங்க. லேசாக கொஞ்சம் தண்ணி அரைப்படுறதுக்காக கொஞ்சம் இந்த சும்மா அப்படி தெளித்து அரைச்சாலும் சரி, திக்காக அரைக்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு விட்டு கொஞ்சோன்னு லேசாக பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் அரைச்ச உடனே இப்போ ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை சாறை இதில் புழிஞ்சிருவோம். சர்க்கரை, சுகர், சீனின்னு சொல்லுவோம்ல, அது போட்டுக்கிறோம். அதில் பாருங்கள் நல்லா மை போல் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு. இப்போ நான் நடுவில் இங்கே என் கையில் வைக்கிறேன். வச்சு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வச்சு காட்டுறேன். எப்படி ஆகுது என்னென்னு பிடிச்சிருக்குன்னு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் தான் நான் வச்சேன். போட்டுட்டு நம்ம அரைக்கும் போது சும்மா பிரட்டும் போது உள்ளது இது. இதை கையில் 10 நிமிஷம் வச்சேன். வச்சவுடனே என் கைக்கே இவ்வளோ பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வச்சிங்கன்னு வச்சுங்க, செக்க செவேர்னு பிடிக்கும். பிடிச்சி கழுவிட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை ஏதாவது ஒரு எண்ணெயை மேலே லேசாக அப்படி தேய்ச்சி கையை தொடச்சிக்குங்க. தொடச்சிட்டு அப்படியே விடுங்க. அந்த கலர் இன்னும் டார்க்காக மாறும்.